வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண போஸ்டர் மாதிரி தெரியிற ஒரு விஷயத்த. ஆனா அதுக்குள்ள இருக்கிற கதையை நாம கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய போறோம். முதல்ல பாக்கும்போது என்னடா இது ஒரே எழுத்துக்கூட்டமா இருக்கே ஒண்ணுமே புரியலையேன்னு தோணும். ஆனா இந்த எழுத்துக்களுக்கு பின்னால லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய மாத்தின ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருக்கு. வாங்க அது என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த போஸ்டரோட தலைப்ப பாருங்க. .NET வெப்ஸ் சேவை மையம்னு போட்டிருக்கு. கேட்டா ஏதோ ஒரு சின்ன லோக்கல் கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சாதாரணமா தெரியுது இல்லையா? ஆனா இது வெறும் ட்ரெய்லர் தான். இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி பாப்போம். அந்த தலைப்புக்கு மேல சில லோகோஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒன்னு CSC, அதாவது பொது சேவை மையம். இன்னொன்னு டிஜிட்டல் இந்தியா. அட, இதுங்க ரெண்டும் பிரைவேட் கம்பெனி லோகோஸ் இல்லையே. இது ஒரு மிகப்பெரிய தேசிய திட்டத்தோட சின்னங்கள். இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்துல இந்த கடையோட மொத்த அடையாளமே அப்படியே தலைகீழா மாறுது. அப்போ சரி, முக்கியமான கேள்விக்கே வந்துடுவோம். இந்த பொது சேவை மையம், அதாவது காமன் சர்வீசஸ் சென்டர்னா அப்படின்னா என்ன? எதுக்காக இது இங்க இருக்கு? இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு பாலத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட எல்லா டிஜிட்டல் சேவைகளும் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்டர்நெட்டோ ஸ்மார்ட் போனோ இல்லாத நம்ம கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு தரப்பையும் இணைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாலம் தான் இந்த பொது சேவை மையங்கள். உண்மையில இந்த மையங்கள் தான் இந்தியாவோட மிகப்பெரிய கனவு திட்டமான டிஜிட்டல் இந்தியாவோட ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரி. இதோட நோக்கம் வெறும் டெக்னாலஜியை வளர்க்கறது மட்டும் இல்ல, அந்த டெக்னாலஜியோட பலன் கடைக்கோடி குடிமகனுக்கும் போய் சேரணும். மக்கள் அலையறத குறைச்சு அவங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தி கவர்மெண்ட்யே அவங்க வீட்டு வாசலுக்கு கொண்டு வரதுதான் இதோட அல்டிமேட் கோல். சரி வாங்க திரும்பவும் அந்த போஸ்டருக்கு போவோம். இதுல பாத்தீங்கன்னா 40க்கும் மேல சர்வீசஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன சென்டர்ல இத்தனை சேவைகளா? எப்படி முடியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? சரி வாங்க, இந்த பெரிய லிஸ்ட நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான 3 முக்கியமான பிரிவுகளா பிரிச்சு பாத்திரலாம். முதலாவது நம்மளோட அடையாளம் சம்பந்தப்பட்டது. அதாவது கவர்மெண்ட் பார்வையில நாம யாருன்னு சொல்ற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆதார் கார்டுல சின்னதா ஒரு கரெக்ஷன் பண்ணுனாலோ இல்ல புதுசா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுனாலும் எவ்வளவு அலைய வேண்டியிருக்கும். ஆனா இந்த மையம் நம்மளோட ஐடென்டிட்டி சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் ஒரே இடத்துல முடிச்சு கொடுக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பணம் மற்றும் பிசினஸ். நம்மளோட டெய்லி தேவைகள், வர்த்தகம், தொழில் சம்பந்தப்பட்ட சேவைகள் எல்லாம் இதுல அடங்கும். கரண்ட் பில் கட்டுறது, ஃபோன் பில், இன்சூரன்ஸ் பிரீமியம்னு ஒவ்வொரு பில்லுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம ஓட வேண்டியதில்ல. ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறவரா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து ஃபுட் லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் எல்லாத்தையுமே இங்கேயே முடிச்சுக்கலாம். இது எவ்ளோ பெரிய வசதி இல்லையா? நேரமும் மிச்சம், அலையிற வேலையும் மிச்சம். மூணாவதா நம்மளோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்டது. அதாவது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள். ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ்க்கு அப்ளை பண்ணணும்னாலும் சரி, ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மையம் ஒரு கேட்வே மாதிரி செயல்படுது. இது வெறும் அப்ளிகேஷன் போடுறதோட நிக்கிறதில்ல, டாலி கோர்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட திறமையும் வளர்க்குது. ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கிற இந்த காலத்துல எதுக்கு மக்கள் இப்படி ஒரு இடத்துக்கு போகணும்? இதுக்கு உண்மையிலே தேவை இருக்கா? இந்த கேள்விக்குள்ளதான் இந்த முழு திட்டத்தோட வெற்றியே ஒளிஞ்சிருக்கு. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். முன்னெல்லாம் ஒரு வேலைக்காக ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு டவுனுக்கு பஸ் பிடிச்சு போய் நாள் முழுக்க கியூல நின்னு புரியாத ஃபார்ம் எல்லாம் நிரப்பணும். ஆனா இப்போ நம்ம ஊர்லயே நடந்து போற தூரத்துல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட உதவியோட 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரலாம். இது வெறும் நேரத்தை மிச்சப்படுத்துறதில்ல, நம்ம மரியாதையையும் நிம்மதியையும் திருப்பி கொடுக்குது. நிஜமான இம்பாக்ட் ரொம்ப பெருசு. இன்னைக்கும் இன்டர்நெட் வசதி இல்லாத கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு பெரிய வரம். கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன் எல்லாம் ஒரு மாதிரி பயமா இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறவங்க பொறுமையா சொல்லி கொடுத்து உதவி பண்றாங்க. இது கிராமப்புற மக்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. டிஜிட்டல் இந்தியால யாரும் பின்தங்கிடக்கூடாதுங்கிறத இதுதான் உறுதி பண்ணுது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு திட்டத்தோட நோக்கத்தையும் இந்த ஒரு வரியில சொல்லிரலாம். அரசாங்கத்தை உங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வருதல். இது வெறும் ஸ்லோகன் இல்ல, இதுதான் நிஜம். இப்போ நாம முதல்ல பார்த்த அதே போஸ்டரை மறுபடியும் பாருங்க. இப்போ இது உங்களுக்கு வெறும் எழுத்துக்களா தெரியாது இல்லையா? இது வெறும் ஒரு கடை இல்ல, ஒரு சின்ன கிராமத்தையும் ஒரு பெரிய டிஜிட்டல் தேசத்தையும் இணைக்கிற உயிர்நாடி. இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு புரட்சி. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க டெய்லி லைஃப்ல நீங்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற எந்த அத்தியாவசிய தேவைய இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மனுஷங்க நேரடியா உதவி பண்ற ஒரு முறையில எளிதாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.